தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருச்சுங்க. எப்படியும் இந்த கோழி குஞ்சுகள் பொறிச்சு ஒரு மாதம் இருக்கும். நல்லா வளர்ந்துருச்சுங்க. இது வரைக்கும் இந்த கோழி குஞ்சுகளில் இழப்புன்னு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு கோழி குஞ்சு கூட இறக்கலை. எல்லா கோழி குஞ்சுகளுமே நல்லா தான் வளர்ந்துக்கிட்டு வருதுங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்குமே போடலை. அதாவது இந்த F1 ஐபிடி லசோட்டா போன்ற எந்த ஒரு ஆன்டிபயோட்டிக்கும் போடலை. எந்த ஆன்டிபயோட்டிக்குமே போடாமல் நம்ம கோழி குஞ்சுகளை நல்லா தான் காப்பாற்றிட்டு வரோம். மெயினான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் நாட்டு மருந்துகளை உபயோகிப்போம். அதுக்கப்புறம் கோழிகளை அப்பப்போ கொஞ்சம் நல்லா பார்த்துப்போம். அவங்களுக்கு தேவையான தீவனம் எந்த வகையில் கொடுக்கணும் அப்படின்றத பொறுத்து நல்ல ஒரு சத்தான உணவு முறைகளை கொடுக்குறோம். இப்போ வெயில் தாக்கம் அதிகமாக இருக்கிறதுன்றதால எல்லா கோழி குஞ்சுகளும் பார்த்திங்கன்னா வாயை திறந்துக்கிட்டு இருக்காங்க. தண்ணி இப்போ தான் வச்சுருக்கோம். வெளியில் இருக்கிற பெரிய கோழிகளுக்கும் தண்ணி பாய்ச்சி வச்சுருக்கோம். தண்ணியில் தான் எல்லா கோழி குஞ்சுகளும் வெளியே விளையாடிட்டு இருக்காங்க. இந்த கோழி குஞ்சுகளை வந்து திறந்து விட முடியல. ஏன்னா வெளியில் கீரிப்பிள்ளைகள்லாம் வந்து மேயுதுன்ட்டு போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன். ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. சிறிய கோழி குஞ்சுகள்ன்றதால கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் திறந்து விட முடியல. கோழி பண்ணையில் பார்த்தா இழப்புன்னு பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகள் சிறியதாக இருக்கும்போதே இறந்து போயிடுச்சு அப்படின்னா அதில் நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை. நமக்கு அது ரொம்ப லாஸாக தெரியாது. ஒருவேளை அந்த கோழி குஞ்சுகள் வளர்ந்து அது பெரியதாக வளர்ந்து ஒரு முட்டை போடுற ரேஞ்சில் நமக்கு கோழி குஞ்சுகள் இறக்குது அப்படின்னா அதுதான் நமக்கு ஒரு மிகப்பெரிய லாஸாக இருக்கும். ஏன்னா நம்மளோட மெயின் வருமானமே பார்த்திங்கன்னா அந்த கோழிகள் அந்த முட்டை போடுற சமயத்தில் தான். ஒன்று நம்ம முட்டை போடும்போது அதை விற்கிறதா இருக்கலாம், இல்லை முட்டைக்காக வளர்க்குறதா இருக்கலாம். ஏன்னா அதோட எந்த ஒரு பலனையுமே நம்ம அனுபவிக்காமல் அந்த கோழிகள் செத்து போயிடுது அப்படின்னும் போது அதுதான் முக்கியமான ஒரு லாஸு. அதுவே கோழி குஞ்சுகள் இப்போயே இறந்து போச்சு அப்படின்னா இதில் நமக்கு சின்ன கோழி குஞ்சுகளில் நம்ம அதை மெயின்டைன் பண்ண காஸ்ட்டும் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். அதனால் நமக்கு அதோட இழப்பு அவ்வளோ பெருசாக தெரியாது. அதுவே கோழி குஞ்சுகள் பெருசாக வளர்ந்து இறக்குது அப்படின்னும் போது அதுதான் ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்கும். நான் ஏற்கனவே அந்த மாதிரி ஒரு இழப்பையும் சந்திச்சிருக்கேன். ஏன்னா ஒரு 300 கோழிகள் வாங்கி அதில் ஒரு 150 200 கோழிகளுக்கு கிட்டத்தட்ட இறந்து போச்சு. மீதி இருந்த 100 கோழிகளும் பார்த்திங்கன்னா தரமான வளர்ச்சி இல்லை, சரியான வளர்ச்சி இல்லாமல் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு ஒரு சொல்ல முடியாத ஒரு விலைக்கு தான் விற்றேன். அதாவது கோழி குஞ்சுகள் வாங்கினது ஒரு 45 ரூபா அந்த மாதிரி கொடுத்து வாங்கியிருந்தாலும் நான் ஒரு கோழியாக விற்கும்போதே நான் ஒரு 150 ரூபாய்க்கு தான் விற்றுருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு கோழிகள் தரம் இல்லாத போயிடுச்சு. ஏன்னா அப்போ வந்து அனுபவம் இல்லாத காரணத்தால் தான் நான் அந்தளவுக்கு கொஞ்சம் லாஸ் ஆகிட்டேன். இப்போது ஓரளவுக்கு அனுபவம் இருந்தாலும் கொஞ்சம் முடியல. எப்படின்னா ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. அதையெல்லாம் சமாளிச்சுட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்ம முட்டைக்கும் தனியாக கோழிகள் வச்சுட்ருக்கோம். அந்த கோழிகளை அதிலேருந்து கொஞ்சம் வருமானத்தை எடுத்து தான் நம்ம இந்த கோழிகளை வளர்க்குறதுலையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி வைக்கும்போது கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் போயிடும். அதாவது நம்மளோட மொத்த வருமானத்தையுமே அதில் பயன்படுத்த வேண்டியதுன்னு இல்லை. பெரிய கோழிகள் கிட்டேருந்து கிடைக்கிற அந்த வருமானத்தை இதில் நம்ம பயன்படுத்திக்க முடியும். அதனால் நமக்கு வந்து நம்ம மொத்தமாக நம்ம கையில் இருக்கிற காசையே செலவு பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அவங்கக்கிட்டேருந்து வருமானத்தை அது மூலியமாகவே கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தடுத்து நம்மளோட சேனலில் போடுற வீடியோக்கள்லாம் பார்த்துட்ருங்க. கோழிப்பண்ணை சம்மந்தப்பற்றி ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தெரியணும் அப்படின்னா நம்மளோட தொடர்பு கொள்ளுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.